ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பூரி பீட்ரூட் குருமா தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை தேவையான அளவு பறித்து எடுத்துக்கலாம். நல்லா துளிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை அவல் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ண அவலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நைஸாக இருக்கணும். அதே மிக்சர் ஜாரில் முருங்கைக்கீரை தேவையான அளவு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அவல் பவுடரோட தேவையான அளவு கோதுமை மாவு, உப்பு, நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை, கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஊறட்டும். இந்த பூரி குருமா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அவங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குவிக்காக குருமா எப்படி பண்ணிடுறதுன்னு பார்த்துடலாம். கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு கூட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பீட்ரூட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அரை முடி தேங்காயில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து நம்ம வதக்கி வச்ச பீட்ரூட்டில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான குருமா ரெடி. பூரி மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை எடுத்து அழகாக ரவுண்டாக நம்ம திரட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருது. சூப்பரான முருங்கைக்கீரை பூரி பீட்ரூட் குருமா ரெடி. இது நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. பாருங்கள் குருமா எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான டிஃபன் ரெடி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் பூரி. இது நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. முருங்கைக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்பயுமே நம்ம டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பூரியில், சப்பாத்தியில், நம்ம ரைஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடி செஞ்சு இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் 2 லேயராக எவ்வளோ அழகாக ஸ்ப்ளிட் ஆகுது. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள்.